ஓம் சிவதந்திரம் நமது யூடியூப் சேனலில் இன்று என்ன பதிவு பார்க்கப்படும் பார்த்தீங்கன்னா, அஷ்டகர்மம் என்பது யோக சித்திகளில் 8 அங்கங்களை குறிக்கும். இதில் முதல் 5 ஆக்கபூர்வமான வித்தையாகவும் மிகுதி 3 அழிவுபூர்வமான வித்தை என்பதால் சித்தர்கள் மறைவாக தகுதியுள்ள சீடர்களுக்கே உபதேசித்தார்கள். அவை 1 வசியம், குறிப்பிட்ட நபரையோ அல்லது பொருளையோ வசீகரிப்பது அல்லது ஈர்ப்பது. 2 மோகனம், ஒட்டுமொத்த கூட்டத்தையே வசீகரிப்பது அல்லது மனமயக்கத்தை ஏற்படுத்துவது. நியோனோன், தம்பனம், ஒன்றன் இயற்கையான செயல்பாட்டை நிறுத்துவது ஆர் பிறரை நமக்கு எதிராக செயல்பட விடாமல் ஸ்தம்பிக்க வைப்பது. டினோனான், உச்சாடனம், ஒரு பலனுக்காக நம் சக்தியை, மந்திரங்களை பிரயோகிப்பது. ஏவல், பில்லி, சூன்யம் போன்ற எதிர்மறை சக்திகளை உடைப்பது, அதிலிருந்து நம்மளை பாதுகாப்பது. 5 ஜப ஆகர்ஷணம், ஒரு பொருளை தன்னை நோக்கி வர செய்வது ஆர் மனிதனிற்கு அப்பாற்பட்டு பஞ்சபூதங்கள், தெய்வங்கள், தேவதைகள், பிற உயிர்கள், விலங்குகள் என அனைத்தையும் ஆகர்ஷிப்பது ஓர் ஈர்ப்பது. சரி. 6 நடைபேதனம், இருவரிடையே கருத்து வேறுபாட்டை ஏற்படுத்துவது ஆர் ஒற்றுமையாக இருப்பவர்களை பிரிப்பது. 7 அவிழ்வித்துவேஷனம், ஒருவர் ஒன்றை வெறுக்கச் செய்வது ஆர் கூட்டமாக இருக்கும் இடத்தில் கலவரத்தை உண்டாக்குதல். 8 மாரணம், இறப்பை ஏற்படுத்துவது, வேண்டாதவரை அழித்தல் என்பனவாகும். இவற்றை முறைப்படி கற்று தேர்ந்தவர்க்கே இது சித்தியாகும். அப்படி முறையாக கற்றவரே உண்மையான யோக குருவாவார். அப்படி அஷ்ட கர்மங்களை முறையாக கற்று தேர்வதற்குரிய முறைகளை சித்தர் பெருமக்கள் நமக்காக அருளியுள்ளனர். அவ்வகையில் அகத்தியர் பெருமான் அருளிய அகத்தியர் பரிபூரணம் 1200 என்ற அற்புதமான நூலில் அஷ்ட கர்மங்களுக்குரிய நாள், திசை, உடுப்பு, உலையாகம், எண்ணெய், அதிதேவதை, மலர், ஆசனம் இவைகள் பற்றிய தகவல்களை தந்துள்ளார். அஷ்டகர்மத்திற்குரிய நாட்கள் நீய ஆனாடாஸ் 8 வசியம் திங்கள், மேகனம் செவ்வாய், வித்துவேஷனம் புதன், தம்பனம் வியாழன், உச்சாடனம் வெள்ளி, ஆகர்ஷணம் சனி, மாரணம் இந்நாட்களில் அக்கர்மங்கள் செய்ய அது சித்தியாகும். இதில் குறிப்பாக வியாழக்கிழமையில் எந்த வேலைகளை செய்தாலும் அது பச்சை மரத்தில் ஆணி ஏறுவது போல உடனுக்குடன் பலிக்கும் என்கிறார் அகத்தியர் பெருமான். திசைகள் இலுனானான், கிழக்கு, வசியம் தெற்கு, மேயாகணம் மாரணம் மேற்கு, உச்சாடனம் வட்கு, பேதனம் தென்மேற்கு, வித்வேஷ்ணம் தென்கிழக்கு, தம்பனம் வடமேற்கு, ஆகர்ஷணம் வடகிழக்கு. சகல கர்மத்திற்கும் உகந்த திசையாகும். உடைகள் கி சிவந்த வஸ்திரம், வசியம் மஞ்சள் வஸ்திரம், மேயாகணம் பச்சை வஸ்திரம், தம்பனம் வெள்ளை வஸ்திரம், பேதனம் பச்சைப்பட்டு, உச்சாடனம் கருப்பு வஸ்திரம், மாரணம் செம்பட்டு சகல கர்மத்திற்கும் உகந்த உடுப்புகளாகும். உலையாகங்கள் ஃபீருனா காரியம், வசியம் வங்கம், மேயாகணம் பியான், ஆகர்ஷணம் செம்பு, தம்பனம் வெள்ளியம், உச்சாடனம் குருத்தை ஆலை, வித்துவேஷனம் இரும்பு, பேதனம் வெள்ளி, மாரணத்திற்கும் உகந்த உலையாகங்களாகும். எண்ணெய்கள் அனந்திட்டமினும், பசு நெய், வசியம் நல்லெண்ணெய், மேயாகணம் வேப்பெண்ணெய், மாரணம் புங்கெண்ணெய், உச்சாடனம் புன்னை எண்ணெய், பேதனம் ஆதளை எண்ணெய், தம்பனம் கழுதை, ஆடு, பன்றிகளின் நெய், வித்வேஷனம் வன்னி, ஆல், விழா இவைகள். சுபகர்மத்திற்கும் கள்ளி, எருக்கு, எட்டி, அத்தி, இச்சி, விடத்தலை இவைகள் அசுபகர்மத்திற்கும் உகந்த எண்ணெய் வகைகளாகும். அதிதேவதைகள் ஈசன், வசியம், அக்கினி, மேயாகணம், இந்திரன், தம்பனம் நிருதி, உச்சாடனம் வருணன், ஆகர்ஷணம் வாயுதேவன், வித்வேஷனம் குபேரன், பேதனம் யமன், மாரணம் முதலியன அஷ்டகர்மத்திற்குரிய அதிதேவதைகளாகும். மலர்கள் திரி, மல்லிகை, வசியம் முல்லை, மேயாகணம் தாமரை, தம்பனம் தும்பை, உச்சாடனம் அரளி, ஆக்ரூஷணம் காக்கணம் மலர், வித்வேஷனம் ஊமத்தம், பேதனம் கடலை மலர், மாரணம் முதலியன அஷ்டகர்மத்திற்குரிய மலர்களாகும். ஆசனங்கள் சனனன் வில்வப்பலகை, வசியம் மாம்பலகை, மேயாகணம் பலாப்பலகை, தம்பனம் நீலக்கம்பளம், உச்சாடனம் வெள்ளாட்டுத்தேயால், ஆகர்ஷணம் எட்டிப்பலகை, வித்வேஷனம் மரத்தேயாலாடை, பேதனம் அத்திப்பலகை, மாரணம் முதலியன அஷ்டகர்மத்திற்குரிய ஆசனங்களாகும். இதுபோல் ஆன்மீக பதிவுகள் நமது ஓம் சிவதந்திரம் யூடியூப் சேனலில் மகா குரு நமசிவாயம் பதிவு செய்கிறார். அனைவருக்கும் வணக்கம்.